நீ எல்லாம் சோத்த தானே திங்க, வேற எதுவும் திங்கலையா? நான் கஷ்டப்பட்டு கொலை பறிச்சிட்டு வந்து 1 ரூபா 2 ரூபா சேர்த்து வச்சா நீ நோகாம எடுத்து புரட்சி பண்ணுவேன் அது பண்ணுவேன்னு வீதி வாடிட்டு வரேன்னா நீ ஆண்டி பொறுக்கோடி இப்படி பேசுற? அக்கா கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கணும். சீ, இப்படி தருதல மாதிரி ஊர் சுத்திட்டு வர. நான் எங்கிட்ட ஊர் சுத்திட்டு வந்தேன்? ஏன் ஊர்ல மட்டும் பிள்ளைலாம் படிக்க வைக்கிட்டா என்னவா? நீ டியூஷன் எடுத்துதான் அந்த பிள்ளை படிச்சு கரை ஏறி பெரிய உத்தியோகத்துக்குலாம் போறாவளோ? இல்லட்டி, நிறைய பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போகாம இருக்காவல்ல, அவளுக்கு டியூஷன் எடுப்பேன். நான் களை பறிக்க போனா இந்த வீட்டை சோத்தையாவது வடிச்சு பறிக்க வைக்க வேண்டியதுன்னு அது கூட செய்யாம ஊர் சுத்திட்டு வர. சரி சரி, நான் இன்னைக்கு சோறு பொங்கிடுறேன். ஆளு வளர்ந்துட்டா மட்டும் போதாது, கொஞ்சமாவே வீட்டுல பொறுப்பா இருக்கணும். எல்லாம் ஒன்னாலும் அக்கான்னு சொல்லிக்கிட்டேன். நான் களை பறிக்க போறேன். ஒழுங்கா சோத்தெல்லாம் பொங்கி பறிக்க வை. தெருள் பைப்ல போய் தண்ணி எல்லாம் பிடிச்சு வை. சரி, என்ன குழம்பு வைக்கட்டா? புளி குழம்பு ஏதாவது போட்டு வை. நம்ம ராமையா தோட்டத்துல முருங்கைக்காய் இருந்துச்சு, அதெல்லாம் பறிச்சு போட்டு புளி குழம்பு ஏதாவது வச்சு வை. சரி சரி, நான் புளி குழம்பு வச்சு வைக்க. இன்னைக்கு சோத்து கறியெல்லாம் பொங்கி வைக்காம வெளியில எங்கேயாவது போயிருந்தான்னு வச்சுக்க. இந்த பொற்கொடி யாருன்னு நீ பார்க்க வேண்டியது இருக்கும். இல்ல இல்ல, நான் சோற்கறி பொங்கி வச்சிருவேன். இவா கிட்ட இருந்து வாங்குற 4 நாக்கு 8 நாக்கு என்ன ஏச்சு பேச்சு வாங்க வேண்டியிருக்கு. இன்னைக்கு டியூஷனுக்கு மெழுகுத்திரி வாங்கி வைக்கணும். இவ தான் 4 தரணும். அதுக்காகவே வீட்டு வேலையெல்லாம் செய்ய வேண்டியிருக்கு. 4-5 மெழுகுத்திரி வாங்கணும். 1 காலனா 5 வாங்கினாலும் 5 பைசா பெருமை. இவா கிட்ட 5 பைசா வாங்குறதுக்குள்ள போதும் போதும் ஆயிரும் போலுக்க. எட்டி பொற்கடி 5 பைசா தருவல்ல? வீட்டு வேலையெல்லாம் பார்த்து சோற்கறிலாம் பொங்கி வை, தாரேன். சரிடி. ஏப்பா ஏம்மா, என்னப்பா? இந்த உன்னை பொண்ணு பார்க்க வாராவலாம். வேலைங்கிறோம், இன்னும் வீட்டு வேலையே பார்க்க தெரியாது. இவளுக்கு கல்யாணம் ஒரு கேடாங்க. நீ இந்த கூட கூட பேசிக்கிட்டு இருக்காத. என்னந்தாலும் அவளை முதல்ல கட்டி கொடுக்க முடியும். முதல்ல அவளை சோறு கறியெல்லாம் பொங்கி படிக்க சொல்லுங்க, அதுக்கப்புறம் அவளை கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம். இங்க வேற இப்பெல்லாம் மூத்தவள பேசிக்கிட்டு இருக்காத. அவளை என்னைக்காவது நீங்க திட்டுதியலா? வீட்டுல ஒரு வேலை செய்ய மாட்டுக்கா. புரட்சி பண்ணுவேன் மண்ணாங்கட்டி பண்ண போறேன்னு எப்ப பார்த்து வீட்டை விட்டு வெளியே போய்கிட்டு இருக்கா. இங்க பாரு, அவன் நல்ல பேர் வாங்கி வச்சிருக்கா, அது போதும். ஆமா, இப்படி ஊருக்கெல்லாம் வேலை பார்த்தா நல்ல பேர் தான் கிடைக்கும். சரி விடு, அக்காவுக்கு என்னைக்கு கல்யாணம் பண்ணி தானே வைக்கணும். வச்சு தொலைங்க, சனியை போய் தொலைட்டோம். அப்ப மாதிரி என் பாடு குறையும். வெளியிலயும் வேலைக்கு போயிட்டு வந்து வீட்லயே உனக்கு பொங்கி தட்ட வேண்டியிருக்கு. நீ யாருக்கு தட்டுத? உன் அக்காளுக்கு தானே தட்டுத. அவ உன் கூட பிறந்தவ தானே. ஆமா, கூட பிறந்தவ அதிசயமா பிறந்துட்டா. இங்க பாரு, உங்க அம்மா சண்டை போட்டு பாட்டுக்கு அவன் வீட்டுக்கு போய்தா. இவ தான் உன்னை தூக்கி போட்டு வளர்த்தா. அவெல்லாம் உன்னை சின்ன வயசுல எப்படி வளர்த்தா தெரியுமா? அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு இப்ப நான் பாராட்டிய பாக்கனேன். எட்டி பொற்கொடி 5 பைசா வேணும், அவ்வளவுதானே? தந்து தொலைறேன். இவளுக்கு கல்யாணம் பண்ணி அனுப்ப வழிய பாருங்க. அதாமா, அக்காக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவோன்னு தான் சொல்ல வந்தேன். அப்பா உங்க செல்லம்மாவ ஆரம்பிச்சிட்டா. இங்க பாரு, அப்பா பேச்சு இப்ப மாதிரி கேளு. நல்ல இடமா இருக்கு, வேண்டான்னு சொல்லாத. அப்பா, இந்த வருஷம் எஸ்எஸ்எல்சி முடிச்சிருவேன். அதுக்கப்புறம் 1 வருஷம் டீச்சர் ட்ரைனிங். அது மட்டும் முடிச்சிட்டோம்னா நான் டீச்சர் ஆயிருவேன்ப்பா. நம்ம பக்கத்து ஊர்ல அங்கேயே வாத்தியாச்சி வேலை போட்டு கொடுக்கேன்னு சொன்னாவப்பா. நான் வாத்தியாச்சி ஆயிட்டா கை நிறைய சம்பளம் கிடைக்கும்பா. கவர்மெண்ட் காசுப்பா. கவர்மெண்ட் காசா? ஆமாட்டி, இன்னைக்கு உனக்கு கலப்பைக்க போனா என்ன 4 கொடுப்பாவல? எனக்கு ஒரு நாளைக்கு சம்பளமே 10 ரூபா இருக்கும். ஒரு நாளைக்கு 10 ரூபாயா? அப்பா, அதுதான் படிப்போட பவரு. படிக்கும் போது கஷ்டப்பட்டு தான் படிக்கணும். ஆனா படிச்சு வேலைக்கு போயிட்டோம், கை நிறைய பணம் தான்ப்பா. அப்பா, இப்போதைக்கு இந்த ஊர்ல யாருமே டீச்சர் ட்ரைனிங் முடிக்கல. நான் மட்டும் முடிச்சுட்டேன், எனக்கு கண்டிப்பா டீச்சர் வேலை கிடைக்கும். மாசம் எப்படி ஒரு 200 ரூபாயாவது சம்பளம் இருக்கும்பா. 200 ரூபாயா? அத்தே, நான் 10 வருஷம் வேலை பார்த்ததானே எனக்கு 200 ரூபாய் கிடைக்கும். பத்தல, நீ 10 வருஷம் வேலை பார்த்தாதான் உனக்கு அந்த 200 ரூபாய் கிடைக்கும். எனக்கு ஒரு மாசத்திலே கிடைச்சிரும். இதான் படிப்புக்கும் படிக்காததுக்கும் உள்ள வித்தியாசம். அதுக்குத்தான் ஓடுனியா? நீ சொல்லதெல்லாம் எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு. இந்த ஊருல உன்னை புகழ்ந்து பேசும்போது எனக்கு கொஞ்சம் பெருமையா தான் இருக்கு. சுப்பையா மாவா மூத்தவா கெட்டிக்காரி ஊருக்காக ஓடி ஓடி உழைக்கான்னு சொல்லும் போது சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா எனக்கு நீ பிள்ளையாச்சே, காலகட்டத்துல உனக்கு காரியத்தை தானே ஆகணும். இப்போ இந்த 1 வருஷம் பத்துடுங்கப்பா. நான் டீச்சர் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் பெரியனுக்கு ஜம்பத்தியம் பண்ணி கொடுப்ப. அதுக்கு உன்னை டீச்சர் ட்ரைனிங் நாங்க கஷ்டப்பட்டு படிக்க வைக்கணுமா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், கவர்மெண்டே கொடுக்கும். ஏமா, இது நான் எடுத்த முடிவில்ல, ஊர்க்காரவி எடுத்த முடிவில்ல. ஊர்க்காரவி எடுத்த முடிவா? என்னப்பா சொல்றீங்க? ஏமா, நான் ஊர்க்காரங்க பேச்ச தட்ட முடியாது. இது பெரிய இடத்த சமாச்சாரம். என்னப்பா சொல்றீங்க? ஏமா, ஊர்க்காரவிலாம் ஒண்ணு சேர்ந்து நம்ம செம்பலிங்க ஐயாவுக்கு உன்னை கேட்காங்க. ஏமா, செம்பலிங்க ஐயாவுக்கு உன்னை பிடிச்சிருக்கான். ஏமா, அவராலதான் இந்த ஊரே இருக்குது. அவரே கேட்கும் போது நான் தட்ட முடியாது. தட்டுற அளவுக்கு அவர் மோசமானவர் கிடையாது, தெய்வம்.
தெய்வத்துக்கு பொண்ணை கேட்டு கொடுக்காம இருக்க முடியுமாமா? நீ அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு படிக்கப்போ. செம்புலிங்கையா படிக்க வேண்டாம்னு சொல்ல மாட்டாவல? சரிங்கப்பா. அடக்கழுத, என்ன சிரிப்பு? போங்கப்பா. அடக்கழுத, மனசுக்குள்ள ஆசை வச்சுக்கிட்டு தான் வேண்டாம் வேண்டாம் நீங்க. அப்படி இல்லப்பா, அவருனாலதான். சரிங்கப்பா, நான் கல்யாணம் பண்ணிக்கிடுதேன். ஐயோ, அடப்பாதவத்தே, செம்புலிங்கையான்னு சொன்ன உடனே அவன் முகத்துல சிரிப்ப பாரு. செம்புலிங்க ஐயாவை இவ கல்யாணம் பண்ணிக்க போறா. ஏமா, செம்புலிங்க ஐயா வீட்டுல இருந்து சீர்வச தட்டுலாம் வரும், வாங்கி பிறக்கி வையா. செம்புலிங்க ஐயாவே வீட்டுல வந்து பொண்ணை கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டாவ. அதுதான் அவருக்கு கௌரவமா. நகை நட்டெல்லாம் போட்டு முறைப்படி கூட்டிட்டு போறேன்னு செம்புலிங்க ஐயா சொல்லியிருக்காரு. அப்பா, அவதான் கல்யாணம் வேண்டாம் படிக்கிறேன்னு சொன்னால. அவ படிச்சா நமக்கு கை நிறைய சம்பளம் கிடைக்கும், நம்மளும் முன்னேறிடலாமப்பா. எவ்வளவு முன்னேறினாலும் இதுக்கு ஈடு ஆக முடியாது. சொக்க தங்கம்மா, நாம இனி என்னதான் சம்பாத்தி பண்ணாலும் அவருக்கு ஈடு கிடையாது. சரி பிள்ளை, நீ ஆக வேண்டிய வேலையெல்லாம் பாரு. என்னது, இவ செம்புலிங்கையா கூட வாழ போறாளா? படி படின்னு சொன்னா நான் படிக்காம போயிட்டேன். இவ படிச்சதுனாலதான் அவர் இவளை கல்யாணம் பண்ணிக்க போறாரு. இந்த வீட்டுல இவளை விட நான் தான் அழகு. என்னையும் அவர் கேட்கல. இவ அரண்மனையில போய் வாழ்ந்தா. இந்த ஊருக்குள்ள போயிட்டா நம்மள யாரும் பிரிக்க முடியாது. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, இந்த ஊருக்குள்ள போயிட்டா எந்த பயமும் இல்ல. இந்த ஊரு ரொம்ப பாதுகாப்பான ஊரு. இங்க செம்புலிங்க ஐயான்னு ஒருத்தர் இருக்காரா. அவரு ரொம்ப நேர்மையானவரா. நம்ம மேல எந்த தப்பு இல்லைன்னு தெரிஞ்சா உலகத்தை எதிர்த்தாது நம்மள வாழ வைப்பாரா. நான் கேள்விப்பட்டேன், அதனாலதான் இந்த ஊருக்கு நான் கூட்டிட்டு வந்தேன். அது மட்டும் இல்ல, இவர் ரொம்ப நல்லவரா, கண்டிப்பா வாழ வைப்பாரு. அந்த நம்பிக்கையில தான் கூட்ட வந்திருக்கேன். நம்ம இங்க சந்தோஷமா வாழலாம். இன்னொன்னு, உங்க அப்பா கிட்ட இருந்து நம்மளை காப்பாத்தணும்னா அது இவரால மட்டும் தான் முடியும். சரி, நம்ம ரெண்டுத்தையும் யாராலையும் பிரிக்க முடியாதுல்ல? இல்ல இல்ல, நம்ம ரெண்டுத்தையும் யாராலையும் பிரிக்க முடியாது. அதான் சொல்றேன், அதனாலதான் நான் தைரியமா உன்னை இங்க கூட்டிட்டு வந்தேன். இப்ப எப்படி ஊருக்குள்ள போவேன்? ஊருக்குள்ள போனா யாரு என்ன நம்மள கேட்பாங்களே? கேட்டாலும் இது செம்புலிங்க ஊரு. இங்க இருக்க எல்லாருமே ரொம்ப நல்லவங்க. இந்த ஊர்ல எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. என்ன சொல்றீங்க? பீடி, தண்ணி, சாராயம் எதுவும் கிடையாது. இந்த ஊர்ல எல்லா ஆம்பளைங்களும் கட்டாயம் வேலைக்கு போகணும். பெண்கள் முடிஞ்சா போகலாம், இல்லைன்னா வீட்டுல இருக்கலாம். இந்த ஊர் ரொம்ப ஒழுக்கமான ஊரு. இப்ப எங்கெங்கெல்லாமோ இருந்து இந்த ஊர்ல பொண்ணு எடுக்கிறதுக்கு போட்டி போட்டுட்டு வராங்க. பொண்ணை கொடுக்கறதுக்கும் போட்டி போடுறாங்க, பொண்ணை எடுக்கிறதுக்கும் போட்டி போடுறாங்க. அப்படிதான் நான் கேள்விப்பட்டேன். இந்த ஊரை பார்த்தல பச பசேன்னு இருக்குது. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்தேன், இது காஞ்ச பூமியா கிடந்தது. மக்கள் வாழறதுக்கு தகுதியே இல்லாத ஊரா இருந்தது. இன்னைக்கு பாரு எவ்வளவு செழிப்பா இருக்கு பாரு. எல்லாத்துக்கும் காரணம் செம்புலிங்க ஐயா. நம்மள யாரும் பிரிக்க முடியாதுல்ல? இல்ல, நான் இருக்கல, வா. செம்புலிங்க ஐயா என்ன கட்டிக்க போறாரா? கட்டிக்கிறதுக்கு முன்னாடி கொடுத்தாச்சு. ஆனா என்ன கட்டிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போனாரு. எனக்கும் உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. செம்புலிங்க செம்புலிங்க அள்ளி மலரு நல்லா இருக்கு. அவரை பார்க்கணும் போல இருக்கு. எப்படி பார்க்கலாம்? ஐடியா. ஐயோ, ஆளை காணுமே. எட்டி கருவாச்சி, நான் தண்ணி பிடிக்க போறேன். எட்டி கருவாச்சி, கருவாச்சி, நீ எதுக்கு இங்க இருந்து வர? எனக்கு என்னாச்சு? இவ எதுக்கு அரண்மனைக்குள்ள இருந்து வரா? இவளுக்கு அரண்மனைக்குள்ள என்ன வேலை? எட்டி கருவாச்சி, நான் தண்ணி பிடிக்க போறேன். நான் அள்ளி மலரே தண்ணி பிடிக்க போறேன், வாரியா? தண்ணி பிடிக்க போறேன். அதான் கருவாச்ச கொட்டை. புரிஞ்சது? என்ன புரிஞ்சது? நீயும் நானும் ஒண்ணு, என் முன்னாடி தலை குனிஞ்சு நிக்க வேண்டான்னு. இப்போ நான் செம்புலிங்கன்னு நம்புறியா? எப்படி நம்புன? இந்த ஊர்ல அப்படி எவனும் வந்து ஒரு பொண்ணுக்கு கொடுக்க முடியாது. அதனால அந்த தைரியம் செம்புலிங்கத்துக்கு மட்டும்தான் உண்டு. கொடுத்ததுனாலதான் நம்பி இருக்க. இல்ல, அப்போ இனிமேல் உன்னை எடுத்து பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு போனீங்களே, அப்பதான் நம்பினேன். ஏன்? நீங்க கோவத்துல கத்தும் போதுதான் உங்க முகத்தை நான் பார்த்தேன். அது எனக்கு பிடிச்சது. கோவம் வந்தது உனக்கு பிடிச்சிருக்கு.
ஆனா எனக்கு இப்போ உன்னை பிடிக்கலையே. எனக்கு இப்போ ஒண்ணு பிடிக்கல. ம், நான் கூப்பிட்ட உடனே நீ வரல, அதான் உனக்கு என் மேல நம்பிக்கை இல்லைல்ல, அதான் இப்போ எனக்கு உன் மேல நம்பிக்கை இல்ல. அது எப்படி முன்ன பின்ன தெரியாதவங்க கூப்பிட்டா வர முடியும்? இப்போ இப்படி வந்தா இப்ப தெரியும். எப்படி தெரியும்? எங்க அப்பா சொன்னாங்க, உனக்கும் செம்பலிங்க ஐயாவுக்கும் கல்யாணம் பேசியிருக்கோன்னு சொன்னாங்க. உனக்கும் எனக்கும் கல்யாணமா? ஆமா, நீங்க தான் எங்க அப்பா கிட்ட என்ன பொண்ணு கட்டிங்கன்னு எங்க அப்பா சொன்னாரு. அதான் எனக்கும் பிடிச்சது. எங்க அப்பா கிட்டயும் ஓகே சொல்லிட்டேன். அச்சோ, அவசரப்பட்டுட்டிய. என்ன கஷ்டப்படுத்தாதீங்க. கஷ்டப்படுத்துறேனா? நிஜமாக சொல்றேன், அவசரப்பட்டுட்டேன். எனக்கு இப்போ உன்னை கல்யாணம் பண்ணதுல விருப்பமே இல்ல. எனக்கு இப்போ உன்னை பிடிக்கவே இல்ல. ஏன் எதுக்கு பிடிக்கல? அப்பமே கூப்பிட்டேன், அப்பமே அந்த தான் பிடிச்சிருக்கோம். அப்பதான் நீங்க யாருன்னு எனக்கு தெரியாதுல்ல. அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. அப்ப நீ என்ன நம்பல, அதனால எனக்கு இப்போ உன்னை பிடிக்கல. கோவத்தை கலப்ப கூடாது சொல்லிட்டேன். எனக்கு பிடிக்கலடா, பிடிக்கல. எனக்கு ஒண்ணு பிடிக்கல. பிடிக்கல? பிடிக்கல. நான் எல்லாருக்கிட்டையும் உங்களை கட்டிக்க போறேன்னு சொல்லிட்டேன். எல்லார்கிட்டயும் சொன்னேன், என்கிட்ட சொன்னியா? நான் உங்களை கட்டிக்க போறேன்னு என்கிட்ட வந்து சொன்னியா? சொல்லல. ஊரை சொன்னதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? எனக்கு இப்போ உன்னை கட்டிக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. ஐயோ, எனக்கு விருப்பம் இல்ல. என்னைய பிடிக்கல? பிடிக்கல. அதான் ஏன் பிடிக்கல? பிடிக்கிறதுக்குலாம் காரணம் சொல்ல முடியாது. பிடிச்சதுக்கு வேணா சொல்லலாம். ரொம்ப தைரியசாலி, நேர்பட பேசக்கூடியவா, மனசுல பட்டத டான்னு பேசக்கூடியவா, பார்க்க அழகு பொம்மை போல இருக்கா. இந்த செம்பலிங்கத்துக்கு எல்லா விதத்திலையும் பொருத்தமானவா. எப்படி பார்த்தாலும் சந்தோஷமா இருந்தா 10 பிள்ளைங்க கூட தாராளமா அப்படின்னு பிடிச்சதை யாராலமா சொல்லலாம். பிடிக்கலன்னா என்ன சொல்ல முடியும்? அப்ப பிடிச்சது இப்ப பிடிக்கலையா? உனக்கு அப்போ பிடிக்கல, இப்பதானே பிடிச்சிருக்கு. அதே மாதிரிதான் அப்போ எனக்கு ஒண்ணு பிடிச்சது, இப்போ எனக்கு பிடிக்கல. அப்போ வேற யாரையாவது பிடிச்சிட்டா? அது அது யா விருப்பம். அப்படின்னா உங்களுக்கு யாரையோ பிடிச்சிருக்கு, அப்படிதானே? ஆமா, ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியே கட்டியோட சீச்சின்னு கொடுக்கணும் போல ரொம்ப பிடிச்சிருக்கு. அவ்வளவு பிடிச்சிருக்கா? அட்டிய பொண்டாட்டி, இந்த செம்பலிங்கத்துக்கு உன்னை தவிர வர எவ்வளையும் பிடிக்காது. என் மனசுல முத வந்தவளும் நீதான், என் பொண்டாட்டியும் நீதான். உன் கூட தாண்டி நான் கடைசி வரைக்கும் வாழ போறேன். என்ன வாடா போடான்னு சொன்ன, நான் கூப்பிட்டோன்னு வரல. அதுக்குதான் எனக்கு ஒத்திய பிடிச்சிருக்கு. அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு. அவ கூட தான் கடைசி வரைக்கும் வாழலான்னு முடிவு பண்ணிருக்கேன். அவளை அப்படி கட்டி அணைச்சுக்கிட்டு எப்பவும் எனக்குள்ளேயே வச்சுக்கிட்டு அழிவேன் பாரு. அப்படி பொத்தி வச்சிருப்பேன். அப்பப்போ கொடுத்துக்கிட்டே இருப்பேன். அப்படியா? ஆமா, எனக்கு பிடிச்சதுக்கு தானே நான் கொடுத்துட்டே இருக்க முடியும். இப்ப சொல்றேன், நீங்க இன்னொருத்தி கூட இந்த ஊர்ல வாழறத என்னால பார்க்க முடியாது. ஏய், உங்களை இன்னொருத்தி கூட பார்க்கிற சக்தி எனக்கு இல்ல. என்னால பார்க்க முடியாது. நான் இது வரைக்கும் யாரையும் என் மனசு சுமந்ததில்ல, யாரையும் நினைச்சதே இல்ல. முத உங்களை தான் நினைச்சேன். நினைச்சேன்னைக்கு உங்களை என் புருஷனா நினைச்சேன். உங்க கூட 100 வருஷம் வாழ்ந்த மாதிரி ஒரு உணர்வு. நீங்க எனக்கு மட்டும்தான் சொந்தம். நீங்க எனக்கு மட்டும்தான் சொந்தம். இன்னொருத்திக்கு சொந்தமாகறதை என்னால பார்க்க முடியாது. நான் போறேன். 10 பிள்ளை பெத்துக்க வேண்டாமா? பெத்துக்கோங்க. 10 போதுமா? அது உங்க விருப்பம். அதுக்கு பெத்து கொடுக்கவா சம்மதிக்கணும்ல? அது உங்களுக்கு கட்டிக்க போறவங்கிட்ட கேட்க வேண்டியதானே? அதுதான் கேட்டுட்டு இருக்கேன். என்ன ரொம்ப கஷ்டப்படுத்தாதீங்க. எனக்கு அழுகையா வருது. பெத்து கொடுக்க போறாங்க தானே, எனக்கு 10 குழந்தை பெத்து கொடுக்க முடியுமான்னு கேட்க முடியும். எல்லாமே ரெட்டரையா வேணும், பாத்துக்க. என்ன கஷ்டப்படுத்தாதீங்க. உன்கிட்ட கேட்டு முடிவு எடுக்க முடியும். என்கிட்ட எதுக்கு கேட்கணும்? இந்த செம்பலிங்கத்துக்கு பெத்து கொடுக்க போறவளே நீ தானே? அது உங்க பொண்ணு. என்னடி, 8 பிள்ளைய பெத்து கொடுப்பியா? அப்படி இந்த செம்பலிங்கத்துக்கு 8 பிள்ளைய பெத்து கொடுப்பியா? என்ன என் மனசுல வந்தவ நீதாண்டி. நீ வேண்டான்னுட்டா அடுத்தவளை பார்த்து போயிருவேன் நினைச்சியோ? இந்த செம்பலிங்கத்துக்கு ஒருத்திதான், அது நீ மட்டும்தான். நீ வேண்டான்னு சொல்லிட்டா அப்படி அடுத்தவளை பார்த்து கல்யாணம் போயிருவேன் நினைச்சியோ? செம்பலிங்கண்டி சாகுற வரைக்கும் ஒருத்திதான். அது கல்யாணம் முடிச்சு வாழ்ந்தாலும் சரி, ஒன்னையே நினைச்சிட்டு வாழந்தாலும் சரி, செம்பலிங்கத்துக்கு அள்ளி மலர் மட்டும்தான். சரி, கட்டிக்கிட்டா?
பின்னாடி போய் நின்னுக்கிட்டா எப்படி கட்ட முடியும்? ம், கட்டணும். கட்டணுமா? ம், எப்படி இருந்தாலும் நீங்க தான் என்ன கட்டி பிடிக்கணும். அவ்வளவுதானே. எப்படி கட்டி பிடிக்க மட்டும் பாரு. சேர்ந்துதான் போகணும். வரியா? செம்பலிங்கய்யா, பஞ்சாயத்து சீக்கிரம் வாங்க. என்ன பஞ்சாயத்து? ஏதோ வெளியூர்ல இருந்து 2 புள்ளைகள் வந்திருக்கு, காப்பாத்துங்கன்னு நம்ம ஊர் பஞ்சாயத்து போர்ட்ல வந்து நிக்கிறவ. எங்க ஊர்ல பிள்ளைங்க என்னன்னு விசாரிச்சீங்களா? ஏதோ பக்கத்து ஊர்ல இருந்து வந்திருக்குவலாம். பொண்ணு வேற பையன் வேறையா, அதனால பிரிக்க பாக்காங்க, கொல்ல பாக்குறாங்க, காப்பாத்துங்கன்னு வந்திருக்குவ. 2 பேருக்கு என்ன வயசு இருக்கும்? அந்த புள்ளைக்கு 10-15 வயசு இருக்கும். அவனுக்கு? அவனுக்கு 10-21 வயசு இருக்குய்யா. ம். சரி, பஞ்சாயத்தை கூட்டுங்க, நான் வரேன். சரிங்கய்யா. வீட்டுல இருந்து நான் வரேன். எங்க? இனிமேல் இதான் உன் வீடு. இங்க இரு. என்னங்க? சம்பளின்னு சொல்றேன், இங்க இரு. கட்டிக்கிட்டா? பஞ்சாயத்துக்கு போண்டாமா? கட்டிக்குவேன். சரி, கட்டிக்க. உங்க மனசுக்கு பிடிச்சவங்களுக்கு சூப்பரா ஒரு சர்ப்ரைஸ் gift அனுப்பணும்னு நினைக்கிறீங்களா, இல்ல அவங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா? உங்க மனசுக்கு பிடிச்சவங்களுக்கு அவங்களுக்கே தெரியாம அவங்க வீட்டுக்கே அனுப்பி வைக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? இனிமேலே நீங்க கடைக்கும் போக வேண்டாம், அதை அனுப்பி வைக்கிறதுக்கு கஷ்டப்படவும் வேண்டாம். ஜஸ்ட் ஒரு போன் கால் இதுல வர்ற நம்பருக்கு இந்த மாதிரி எனக்கு வேணும்னு சொல்லிட்டீங்கன்னா அவங்களே நீங்க சொன்ன மாதிரி சூப்பரா ரெடி பண்ணி அவங்க இடத்துக்கே அனுப்பி வச்சிருவாங்க. இதை விட ஸ்பெஷல் ஒண்ணு இருக்குது. சாக்லேட் கவர்ல கூட உங்க பிடிச்சவங்க புகைப்படம் வரணுமா? அது மட்டும் இல்லைங்க, காப்பி குடிக்க கப்புல கூட உங்க பிடிச்சவங்க புகைப்படம் இருக்கலாம். அதை விட உங்க வீட்டு குட்டி குழந்தைங்க போட்டோ கூட அதுல அப்லோட் பண்ணி உங்க குட்டி குழந்தைக்கு கூட நீங்க சர்ப்ரைஸ் பண்ண முடியும். உங்க குழந்தைங்களை ஆச்சரியத்துல ஆழ்த்த முடியும். குழந்தைங்களுக்கு சின்ன சின்ன கிஃப்ட் இந்த மாதிரி பிரயோஜனமா வாங்கி கொடுங்க. உங்க பிள்ளைங்களும் சந்தோஷப்படுவாங்க, அதை பார்த்து நீங்களும் சந்தோஷப்படலாம். மறக்காம எங்ககிட்ட ஆர்டர் பண்ணுங்க, உங்க வீட்டுக்கே அவங்க அனுப்பி வச்சிருவாங்க. சேஃப்டியா உங்க வீடு வந்து சேர்ந்துரும். நம்ம பேர சொன்னீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கவுண்டோட உங்க வீட்டுக்கு சேஃப்டியாவும் அனுப்பி வச்சிருவாங்க. உங்க காதல் கணவரா இருக்கட்டும், இல்ல உங்க நீண்ட நாள் தோழியா இருக்கட்டும், யாருக்கா இருந்தாலும் இந்த மாதிரி கிஃப்ட் பண்ணி அவங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணுங்க. உறவு நீடிச்சு இருக்கும். பாத்தியாக்கா, எவ்வளவு தைரியமா ஒரு ஆம்பளை பையனை கூட்டிட்டு ஓடி வந்திருக்கு பாரு. இதெல்லாம் எங்க உருப்பட போதே. அக்கா, எம்பட்டு தைரியம் இந்த பிள்ளைக்கு இருக்கணும். எப்படிக்கா ஊரை விட்டு ஓடி வந்திருக்கல? அவ அம்மா அப்பாலாம் சும்மா விட்டு வைப்பாவே. அதுக்குத்தான் செம்புலிங்கையா ஊருக்கு வந்திருக்குவ. நல்ல விளைச்சல். எக்கா, குட்டி படிச்சிட்டு இருக்கும் போலுக்க. ஸ்கூல் ட்ரெஸ்ஸோட ஓடி வந்திருக்கா. செம்புலிங்கையா இன்னைக்கு உரிச்சு உப்பு கண்டம் போட போறாரு, பாத்துக்கிட்டே இரு. வயசு ரொம்ப கம்மியா இருக்கும் போலுக்கு. என்னமா படிக்க? இல்ல, எங்க ஒரு புள்ளைய ஒண்ணு பியூசி படிச்சுக்கிட்டு இருக்கா. 10-17 வயசு இருக்கும். அதான் கேட்டேன். அவ கூட படிக்கியான்னு கேக்குதான், அப்படி கேக்கா பத்துக்க. இல்ல, அது சரி தம்பி, நீங்க என்ன வேலை பாக்கிய? நான் விவசாயம் தான். பள்ளிட்டு போற பிள்ளைய காதலிச்சு கூட்டு வந்திருக்கிய. அதே நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. அதுக்குதான் இங்கெல்லாம் யாரையும் ஸ்கூலுக்கே அனுப்புறதே கிடையாது. நம்ம ஊர்ல அள்ளி மலரும் தான் போனா, அங்க நின்னோம் இங்க நின்னோம் அந்த பையனை பார்த்தோம். எந்த பிள்ளையாவது பாத்துருப்பாளா அவ? செம்புலிங்கையாவே பொண்ணு கட்டதுக்கு அப்புறம் கூட அந்த பிள்ளை எப்படி இருந்துச்சு? அப்படி இருந்தா பிள்ளைல படிக்க அனுப்பலாம். பாரு எப்படி வீட்டுக்கு சொல்லாம கொல்லாம ஓடி வந்திருக்கேன்னு. உங்க வீட்டுல உங்க அப்பா என்னம்மா பண்ணுதாவே? தீர்ப்புல அழுதுருக்கா பச்சை பிள்ளை. சரிம்மா நீ ஒண்ணு சொல்லாண்டா. இதெல்லாம் பச்சை பிள்ளைமா தான் இருக்கா, ஆனா தைரியமா அவன் கூட வந்திருக்காள. அதானே. செம்பலிங்கய்யா வந்தாச்சு, செம்பலிங்கய்யா வந்தாச்சு. ஐயா, எங்களை எப்படியாவது காப்பாத்துங்க ஐயா. ஐயா, எங்க 2 பேரும் பிரிச்சாதீங்க ஐயா. தம்பி, செம்பலிங்கையா தீர்ப்பு தான் கடைசி தீர்ப்பு. அவருக்கு நியாயம்னு பட்டுச்சுன்னா கண்டிப்பா உங்களை சேர்த்து வைப்பாரு, இல்லன்னு வச்சுக்கோங்க. இது நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்ட ஊர் தம்பி, கொஞ்சம் கட்டுப்பாடாதான் இருக்கும். ஒரு 16 வயசு கடந்திருந்தாலும் பரவாயில்ல, பார்க்க பச்சை புள்ள மாதிரிலாம் இருக்குது. இன்னைக்கு 2 உரிச்சு உப்பு கண்டம் போட போறாரு செம்புலிங்கையா. என்ன பண்ண போறாரோ தெரியல. தீர்ப்பு எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. அமைதியா இருங்க, செம்பலிங்கய்யா வந்துட்டாரு. ஐயா, எங்களை மன்னிச்சிருங்க ஐயா. ஐயா, எங்களை பிரிச்சிடாதீங்க ஐயா. ஐயா, உங்களை நம்பி ஐயா வந்திருக்கோம். ஐயா, நான் இவ்வளவு உசுப்பத்துல காதலிக்கிறேன் ஐயா. தம்பி, பயப்பட வேண்டாம், கெஞ்ச வேண்டாம்.
ஐயா நியாயஸ்தரு, கரெக்டா பதில் வரும், நியாயமாத்தான் பதில் வரும். உங்ககிட்ட கேப்பாரு, பதில் சொல்லுங்க. கெஞ்சுறதுனால தப்பு பண்ணா மன்னிச்செல்லாம் விட மாட்டாரு. நியாயம்னா நியாயம், தர்மம்னா தர்மம். ஐயா படிக்கிற பிள்ளைய காதலிச்சுட்டேன். தெரியுதுல, சின்ன வயசுல இருந்தே பிடிக்குங்க ஐயா. ஓ, ரொம்ப பிடிக்குமா? ஆமாங்க ஐயா. அப்போ இன்னும் அந்த பிடிக்கிற ட்ரெஸ் போனதுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிருக்க வேண்டியதானே? ஐயா, நாங்க பேசிட்டு இருக்கத அவங்க வீட்டுல பாத்துட்டாங்க ஐயா. சொல்ல வேண்டியதானே, எனக்கு அவளை பிடிக்கும், 2 வருஷம் கழிச்சு நான் முறைப்படி கல்யாணம் பண்ணிக்கிடுதானே சொல்ல வேண்டியதானே? ஆம்பளை தானே நீ? ஒரு பொண்ணை வச்சு காப்பாத்துற அளவுக்கு தைரியமான ஆம்பளை தானே நீ? தைரியம் இல்லாமையா அந்த பொண்ணை விரும்புனா? ஒரு பொண்ணை விரும்புறதுக்கு முன்னாடி ஒரு ஆம்பளைக்கு வீரம் வேணும். அவளை எப்பேற்பட்டாது கரம் பிடிச்சிருங்கிற நம்பிக்கை வேணும். ஐயா, நாங்க 2 பேரும் வேற வேற. சரி ஏம்மா, உனக்கு இவனை பிடிச்சிருக்கா எப்படி? ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி, இந்த புள்ளைய வச்சு காப்பாத்துற அளவுக்கு உனக்கு வருமானம் பத்துமா அப்படி? ஐயா இங்க பாரு, முத உத்தியோகத்தை தேடு, அப்புறம் பொண்ணை தேடலாம். உத்தியோகத்தை தேடினாதான்டா பொண்ணை தேடணும். இந்த சந்தர்ப்ப சூழ்நிலை அந்த பொண்ணை கூட்டிட்டு வர வேண்டிய நிலைமை. இப்போ அந்த புள்ளைய நீ எப்படி காப்பாத்துவ? இன்னும் ஒரு வருஷத்துல புள்ள கூட்டிட்டு வரும், அதை எப்படி காப்பாத்துவ? விட்டுட்டு போயிடலான்னு பாக்கியா? ஐயா, இல்ல பட்டினி போட போறியா? ஐயா, இல்ல அந்த பிள்ளைங்களை பிச்சை எடுக்க போறியா? ஐயா, நம்மள நம்பி வரவள கௌரவமா வச்சு காப்பாத்துறவன் தான் ஆம்பளை. 4 பேர்கிட்ட கையேந்தி குடும்பம் நடத்துற அளவுக்கு வைக்கிறவன் ஆம்பளை இல்ல. கல்யாணத்துக்கு அப்புறம் கஷ்ட நஷ்டம் வந்ததுன்னா அப்படி இப்படின்னு புரட்டி போட்டு ஏதாவது ஒரு குடும்பத்தை நடத்தலாம். இப்போ உங்க 2 பேருக்கு கட்டாயம் கல்யாணம் முடிக்கிற வயசு இல்லையா? இப்பவுமே எதுக்கு கஷ்டத்தை தேடி போகணும்னு கேட்கற? கரெக்டா கேக்கார் இல்லையா? இப்ப எதுக்கு நீயா கஷ்டத்தை தேடுறேன்னு கேட்கற? ஐயா, ஊர்ல இருந்தா எங்களை பிரிச்சிருவாங்க ஐயா. காதலிக்கும் போது தெரியாது நம்ம வேற வேற எப்படி நம்ம பிரிச்சிருவாங்க அப்படின்னு தெரியும்ல. ஆம்பளை பின்னாடி நடக்க போறத முன்னக்குட்டியே காணிச்சு அதுக்கு என்ன பண்ணணும், யாரு பண்ணணும்னு நீ தான் பொறுப்பா இருந்திருக்கணும். அது சின்ன புள்ள, உன்னை நம்பி வரவா? ஆம்பளை நம்மளை வச்சு காப்பாத்துவான்னு நம்புவா. அதை நம்புறதுக்கு பாத்திரவானா நீ தான் இருந்திருக்கணும். நீ தான் எல்லா ஏற்பாடையும் பண்ணிருக்கணும். இந்த பிள்ளைய காதலிக்க ஆரம்பிச்சு எவ்வளவு நாள் ஆகுது? அது ஒரு 4-5 வருஷம். நீ உண்மையிலே நல்ல ஆம்பளையா இருந்தா இன்னத்துக்கு அதுக்கான ஏற்பாடு பண்ணிருக்கணுமா வேண்டாமா? என்னைக்கு நாளும் விஷயம் வெளியில தெரியும்னு தெரியும், அதுக்கு நீ தான் முன்னேற்பாடு பண்ணிருக்கணும். அப்படின்னா அந்த புள்ளைய உனக்கு உண்மையா பிடிக்கலன்னு தான் அர்த்தம். நீ ஒரு சோம்பேறின்னு அர்த்தம். ஐயா, அப்படிலாம் இல்லைங்க ஐயா. காதலிக்கு தெரிஞ்ச உனக்கு அந்த புள்ளைய கடைசி வரைக்கும் கண்காணாம வச்சு பார்க்கணும் தெரியாது? மீஸ் வச்ச ஆம்புல அந்த 5 வருஷத்துல ஏதாவது ஒன்னு ஏற்பாடு பண்ணிருக்கலாமே. இன்னைக்கு இந்த பிள்ளை எங்க கூட்டணும்னு அவசியம் இருக்காத. நீ ஆம்பளையா கம்பீரமா அந்த புள்ளைய தாலி கட்டி குடும்பம் அடிச்சிருக்கலாமே. யாருக்கிட்ட? சேம்புலிங்க ஐயா கிட்ட. ஐயா, தப்புங்கதா ஐயா. தப்புன்னு சொல்ற இடத்த விட்டு தாண்டிட்டேன். இப்போ இந்த தப்புல இந்த புள்ளைய நீ உடந்தி ஆக்கிட்ட. இப்போ இந்த புள்ளையும் சேர்ந்தா இந்த ஊர் முன்னாடி தாளை குடிஞ்சு நிக்குது. நம்மள நம்பி வரவில்ல தாளை நிம்மறதான் வைக்கணுமே தவிர தாளை குனிய வைக்க கூடாது. அடுத்த வேலை திங்கிறதுக்கு வழி இல்ல, அடுத்த நேரம் தங்கறதுக்கு இடம் இல்ல. பொண்ணு உனக்கு இவனை நம்பி நீயும் வந்திருக்க. அவன் கூப்பிட்டோன்னா வந்துட்ட. கூப்பிட்டு வரதுக்கு முன்னாடி என்னை எங்க கூட்டிட்டு போற, எனக்கு எப்படி வாழ வைப்ப, எதுவும் நீ கேட்கல. அதுல கண்ணை மறைச்சிட்டீங்க ஐயா. சட்டா, எனக்கு தெரியும். அவனை தெரியும் தான். அவன் உன்னை எப்படி வச்சு பாப்பான்னு உனக்கு தெரியுமா? உங்க அம்மா அப்பா என்ன பண்ணிட்டு இருக்காங்க? உங்க வீட்டுல எத்தனை நேரம் சாப்பிடுவ? இவன் கிட்ட 2 வேலையாவது போடுவியான்னு கேட்டியா கேட்கலையா? இது உங்க அம்மா அப்பா எடுத்து கொடுத்த துணி தானே? மாத்து துணி அவன் எடுத்து கொடுப்பானு நீ கேட்டியா? எதையும் கேட்க போறது கிடையாது. கூப்பிட்டான், அந்த ஆளை பெற்றவங்களை விட்டுட்டு வந்துட்ட. என் கூட எதுக்கு வந்தனா அது உனக்கு தெரியுமா தெரியாதா? கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கா? எப்படி கல்யாணம் பண்ணுவீங்க? அவன் என்ன வச்சிருக்கான்? இல்ல வேலை கிடைச்சிரும். கோத்த கலப்பிடாத. இதுவும் ஒரு பாவ லிஸ்ட்ல தான் வரும். ஒரு பொண்ணை இப்படி எதுவும் தெரியாம கூட்டிட்டு வந்ததே பாவம் தான்டா. நீ உண்மையிலே இந்த புள்ளைய விரும்பிருந்தனா இப்படி அடுத்த ஊருக்கும் கூட்டிட்டு வந்திருக்க மாட்டேன். இப்படி இந்த புள்ள தலை குனிய வச்சிருக்க மாட்டேன். இப்படி அடுத்த வேலை என்ன பண்ணணும்னு தெரியாம திக்கு மூடாம வச்சிருக்க மாட்டேன். சரி, ஊர் பெரியவங்க இந்த புள்ளையோட அம்மா அப்பா இந்த பையனோட அம்மா அப்பா வர சொல்லுங்க. ஐயா ஐயா வேண்டாங்க ஐயா. ஐயா வேண்டாங்க ஐயா, எங்களை பிரிச்சிருவாங்க ஐயா. எங்க அம்மா பாடிப்பாங்க ஐயா, எங்களை பிரிச்சிருவாங்க ஐயா. எனக்கு இவதான் உசிரியா. எங்க அம்மா அடிக்கும். அட கடவுளே, இத போய் கூட்டிட்டு வந்திருக்கான் பாரு. ஐயா ஐயா, எங்களை பிரிச்சிடாதீங்க ஐயா. எந்த நம்பிக்கையில உன்னை அந்த பொண்ணு கூட வாழ வைக்க முடியும்? உங்களை எடுத்து யாரும் பிரிக்க மாட்டாங்க. உங்க அம்மா அப்பா மாதிரி வரட்டும், அவங்க கிட்ட என்ன பேசணுமோ அதை நான் பேசுறேன். கொஞ்ச நாள் போகட்டும்டா. அந்த பொண்ணு உனக்கு தான், அதுக்கு நான் முடிவு பண்றேன். இந்த செம்பலிங்க வாக்கு கொடுக்குறான், கொஞ்சம் பொறுமையா இரு. அவங்க அம்மா அப்பா உங்க அம்மா அப்பா அங்க வரட்டும். அட அரிக்கட்ட முழு மாட்டு பைய உள்ள செத்துருவியா? இது இல்லன்னா நான் செத்துருவேன்.
நானுங்க ஐயா அவ இல்லைன்னா நான் செத்துருவேன். சத்தியமா சொல்றேன், நீங்க இந்த வாழவே மாட்டிய. எப்போ நான் செத்துருவேன்னு சொன்னியோ அப்பவே நீ தோத்து போயிட்டேன்னு அர்த்தம். வாழதுக்கு வக்கத்தவன் தாண்டா செத்து போவேன்னு சொல்லுவான். கோல தாண்டா இந்த வார்த்தை சொல்லுவான். டேய், செத்து போறதுக்கு எதுக்கு இந்த புள்ளை இங்க கூட்டிட்டு வந்த? சொட்டே எண்ணிடுவேன். ஏய், சாவதுக்குள்ள இந்த புள்ளை இங்க கூட்டிட்டு வந்த? சாவடிக்கிறதுக்கு எதுக்கு நீ காதலிச்ச? சாவன்னு முடிவு பண்ணுவீங்கல்ல, செத்துருக்க வேண்டியதுதானே? எதுக்குறாங்க ஓடி வந்தீங்க? அப்போ சாவதுக்கு தான் காதலிச்சுக்க ரெண்டு பேரும். சந்தோஷமா வாழறதுக்கு காதலிக்கல, கௌரவமா வாழணும்னு காதலிக்கல. இது இல்லன்னா தான் செத்து போவேன். அவன் இல்லன்னா தான் செத்து போவியா? ஆமா, அப்போ வாழறதுக்கு ரெண்டு பேரும் காதலிக்கல. நான் இவ கூட தான் இருப்பேன். சரி, உங்க அம்மா அப்பா வரட்டும், பேசலாம். அவி வந்தாலும் நான் செத்து போயிடுவேன். ஐயா, எங்களை எப்படியாவது சேர்த்து வச்சிருங்க ஐயா. ஊருக்கு போனாலும் இல்லைன்னா எங்களை பெத்தவங்க இங்க வந்தாலும் எங்களை எப்படியும் பிரிச்சிருவாங்க ஐயா. சரி, இந்த புள்ள இன்னையில இருந்து இந்த ஊர் புள்ள. சரிங்க ஐயா. கொஞ்சம் பொறு தம்பி. நீ இங்க இருந்து சம்பாத்தியம் பண்ணுவியோ இல்ல வெளியூர்ல போய் சம்பாத்தியம் பண்ணுவியோ எப்படி பண்ணுவியோ எங்களுக்கு தெரியாது. இந்த ஊர்ல தங்கறதுக்கு ஒரு வீடு, சாப்பிடறதுக்கு ஒரு வயக்காடு, இது மட்டும் எடுத்துட்டு வா. 2 வருஷத்துல எடுத்துட்டு வா. இந்த புள்ளைய ஊரே சேர்ந்து முறைப்படி உனக்கு நாங்க கட்டி வைக்கிறோம். இதுதான் எங்க செம்பிளிங்க ஐயா தீர்ப்பு. ஐயா, இந்த புள்ளைக்கு எதுவும் ஆகாது. எங்க அம்மா அப்பா இங்க இருந்து கூட்டிட்டு போக முடியாது. என்னையில இருந்து இவ இந்த ஊர் புள்ள, இந்த ஊர்ல இருக்க ஒவ்வொரு வீட்டோட புள்ள. இவ சந்தோஷமா இருப்பா. ஏண்டா, உன்னை நம்பி வந்ததுக்காக அவ இருக்கிற கஷ்டப்படணும்? அது சின்ன புள்ள, இந்த ஊர்ல சந்தோஷமா இருப்பா. அவளும் படிக்கட்டும். இன்னும் 2 வருஷம் அவளும் ஸ்கூலுக்கு போட்டோம். நீ இங்க இருந்து வேலை பார்ப்பியோ இல்லைன்னா வெளியூர்ல போய் வேலை பார்ப்பியோ, போய் சம்பாத்தியம் பண்ணிட்டு வா. ஊரே சேர்ந்து உனக்கு முறைப்படி ஜாம் ஜானு என் சொந்த செலவுல நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கேன். உன்னையும் இவளையும் நீ யாரும் பிரிக்க முடியாது. ஐயா, இன்னையில இருந்து இவ ஏன் பொண்ணு, இந்த செம்புலிங்கத்தோட பொண்ணு. 2 வருஷத்தை சம்பாத்தியம் பண்ணுவியோ 3 வருஷத்தை சம்பாத்தியம் பண்ணுவியோ எனக்கு தெரியாது. என் பிள்ளைய வாழ வைக்கிறதுக்கு வீடு, அவளை சாப்பிட வைக்கிறதுக்கு ஒரு வயக்காடு, இதை மட்டும் சம்பாத்தியம் பண்ணிட்டு வா. நீ கூட்டிட்டு வந்த பிள்ளைய உனக்கு மனைவியா இந்த ஊரே சேர்ந்து ஒப்படைக்கும். ஐயா, உன் மனைவியா உன்கிட்ட நாங்க ஒப்படைப்போம். இந்த செம்புலிங்க வாக்கு கொடுக்குறேன். ஐயா, சந்தோஷம் தானே? உனக்கு இந்த புள்ள தானே வேணும்? இது போதுங்க ஐயா, நான் கண்டிப்பா சம்பாத்தியம் பண்ணிட்டு வரேன். எனக்கு இவ வேணும், அவ்வளவுதான். சரி, இங்க இருந்து சம்பாத்தியம் பண்ணாலும் சரி, வெளியூர்ல போய் சம்பாத்தியம் பண்ணாலும் சரி, இந்த ஊர் மேல எனக்கு நம்பிக்கை இருக்குயா. நான் வெளியூருக்கு போய் 2 வருஷம் சம்பாத்தியம் பண்ணிட்டு வரேன். சரி சரி, பஞ்சாயத்துல இருந்து இந்த புள்ள தங்கக்கான எல்லா ஏற்பாடையும் பண்ணுங்க. சரிங்க ஐயா. இந்த புள்ள இந்த ஊர்ல பாதுகாப்பா இருக்கணும். இந்த புள்ளைக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது. அப்படி வந்தா நான் என்ன பண்ணுவேன்னு தெரியும். இன்னையில இருந்து இந்த ஊர்ல செல்ல புள்ள இவதான். இவ நம்ம எல்லாருக்கும் புள்ள. அவளை கண்ணுங்கத்தமா பார்க்க வேண்டியது நம்ம பொறுப்பு. நம்ம மாப்பிள்ளை வெளியே போய் சம்பாத்தியம் பண்ணிட்டு வரட்டும். இந்த பொண்ணு படிக்க போறதுக்கான எல்லா ஏற்பாடையும் பண்ணுங்க. அவ படிக்கட்டும், எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. கண்ணுங்கத்துமா பாருங்க. இப்போ உனக்கு சந்தோஷம் தானமா? நான் இவளை பிரிஞ்சு இருந்துக்கிட மாட்டேன். அவன் 2 வருஷத்துல வந்துருவான். எங்களை பிரிச்சு வச்சிட்டீங்களா? இல்ல, நிரந்தரமா சந்தோஷமா வாழணும். உனக்கும் பொறுப்பு வரணும், அவனுக்கும் பொறுப்பு வரணும்ல, அதுக்குதான் நான் சொல்லி புரிய வச்சுக்கிறேங்க ஐயா. சரிடா, வெளியூருக்கு போற 2 நாள் தங்கிட்டு போ. சரிங்க ஐயா. ஏய், எல்லாம் மீறக்கூடாது. இல்லைங்க ஐயா. அந்த பிள்ளைக்கு ஆதரவு சொல்லிட்டு புத்திமதி சொல்லிட்டு பொறுப்பா விட்டுட்டு போ. திடீர்னு அனுப்புனா அந்த பிள்ளைக்கு ஒரு மாதிரி இருக்கும். அதனாலதான் 2 நாள் தங்கிட்டு போ சொன்னேன். சரிங்க ஐயா. சரி, 2 நாள் நைட்டு இந்த 2த்தையும் பிரிச்சுங்க. பகல மட்டும் ஒன்னா இருக்கட்டும். நல்ல ஆகாரம் கொடுங்க, துணிமணி கொடுங்க. அவன் 2 நாளுக்கு அப்புறம் அவனை அனுப்பி வச்சிருங்க. இதான் எங்க ஊர் செம்புலிங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க. சரியா, நாங்க வீட்ல ரெடி பண்றோம், வாங்க. தம்பி, எல்லாம் மீறக்கூடாது, ஐயாவுடைய உத்தரவு. இல்லங்கம்மா. தம்பி வா. நான் சொல்லலாம். எனக்கு இப்ப சந்தோஷமா இருக்கு. இந்த பாரு, இங்க சந்தோஷமா இருக்கு. நான் போய் சம்பாத்தியம் பண்ணிட்டு வந்ததான். என்ன பிரிஞ்சு போறீங்களா? இங்க பாரு, 2 வருஷம் தான். நான் போய் சம்பாத்தியம் பண்ணிட்டு ஓடி வந்துருவேன். பாரு, நம்மளும் பிள்ளை குட்டியோட சந்தோஷமா வீட்டுல வாழணும்ல. நமக்கு வீடு வேணும், வயல் வேணும். ஐயா சொல்றது சரிதானே? எனக்கும் இப்போ உன்னை கல்யாணம் பண்ணதுக்கு கொஞ்சம் சங்கடமா தான் இருந்தது. என்னடா அவசரப்பட்டு கூட்டிட்டு வந்துட்டோமே, எப்படி வாழ போறோம்னு பயம் இருந்தது. ஐயாவே ஒரு வாய்ப்பு எடுத்து கொடுத்திருக்காரு. நான் வெளியில போய் சம்பாத்தியம் பண்ணிட்டு 2 வருஷத்தை திரும்பி வந்துருந்தேமா. நீ படிச்சுட்டு இங்க பாரு, இந்த ஊருக்கே செல்ல பிள்ளை பண்ணி உன்னை நல்லா பாத்துக்கிடுவாங்க. சந்தோஷமா படிக்கப்போ 2 வருஷத்துல கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள நான் வந்துருவேன். நான் போய் கொஞ்சம் கொஞ்சமா பணம் சேர்த்து வச்சுட்டு இங்க வந்து வீடு வயல்லாம் எடுத்து நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். உங்க அம்மா அப்பா எதுவும் பண்ண முடியாது. இந்த ஊருக்குள்ளேயே வர முடியாது. ஏன்னா இது செம்புலிங்க கோட்டை. இனி நம்மள யாரும் பிரிக்க முடியாது. உங்களுக்கு என்ன விட்டு போறேங்கிற கவலையே இல்லையா? உன்னை விட்டு போறேங்கிற கவலை இருந்தாலும் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறேங்கிற சந்தோஷம் தான் எனக்கு நிறைய இருக்கு. நானும் இந்த சமுதாயத்துல கௌரவமா வாழணும்ல. எனக்கும் வீடு வாசல் எல்லாம் வேணும்ல. இருந்தா தானே உன்னை கௌரவமா வச்சு காப்பாற்ற முடியும். சரி, இப்ப நம்ம கல்யாணம் பண்ணி என்ன பண்ண போறோம் சொல்லி? ஐயா சொன்ன மாதிரி நாளைக்கு சாப்பிடுறதுக்கு நம்ம கிட்ட என்ன இருக்கு?
தங்கறதுக்கு வீடு இருக்கா என்ன? வேண்டாம், நான் போய் சம்பாத்தியம் பண்ணிட்டு வரேன். நீங்க என் கூடயே இருங்க. 8, 9 படி, நான் இப்போ வந்துடுவேன். வேண்டாம், நம்ம வேணா வேற ஊருக்கு போயிருவோமா? நல்ல சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு, சும்மா இவ்வளவு பேசிட்டு இருக்காத. அதான் ஐயா 2 நாள் உன் கூட இருக்க சொல்லியிருக்காருல, உன் கூட 2 நாள் சந்தோஷமா இருந்துட்டு நான் சம்பாத்தியம் பண்ண போறேன். வேண்டாம், என்னால ஒண்ணு பிரிஞ்சு இருக்க முடியாது. நம்ம வேற ஊருக்கு போலாம், அங்க போய் வாழ்ந்துடலாம். அப்பெல்லாம் வாழ முடியாது, எல்லா ஊர்லயும் பாதுகாப்பா இருக்க முடியாது. இந்த ஊர் பாதுகாப்பான ஊரு, அதனால சொல்றேன், நீங்க இரு, நான் போய் சம்பாத்தியம் பண்ணிட்டு வரேன். அதான் 2 நாள் உன் கூட இருக்க போறேனே. 2 நாள் அப்புறம் எனக்கு அழுகையா வரும்ல. கொஞ்ச நாளுமா பொறுத்துக்கோமா, எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு உன்னை விட்டுட்டு போறேமேனு. ஆனாலும் சம்பாத்தியம் பண்ணணும்ல. இன்னைக்கு சரியா போச்சு, நாளைக்கு நம்ம புள்ளையும் சேர்த்து நான் காப்பாத்தணும். உங்களை பட்னியாவா போட முடியும் சொல்லு? உங்களுக்கு சோறு போட வேண்டியது என் பொறுப்பு தானே. நான் சம்பாத்தியம் பண்ணிட்டு வாரேம்மா. நான் உன்னை விட மாட்டேன். என்ன விட மாட்டியா? இவரு சின்ன பிள்ளை மாதிரி தான் அடம் பிடிக்க கூடாது. இப்போ சிம்லி நீங்க கோபப்படுவாரு. 2 நாள் உன் கூட இருந்துட்டு அப்புறமா நான் சம்பாத்தியம் பண்ண போறேன். வேண்டாம். என் தங்கம் இல்ல, என் வயிறம் இல்ல. இங்க பாரு, அடுத்த ஊர்ல இருக்க ரொம்ப ஞானமா இருக்கணும், சரியா? யாருக்கிட்டையும் ரொம்ப பேசாத, சரியா? செம்பிலிங்கய்யா உன்னை புள்ளன்னு சொல்லியிருக்காரு, அந்த ஒன்னே போதும். இந்த செம்பிலிங்கய்யா பணக்காரர் மாதிரி தானே இருக்காரு. ஏன் அவர் ஒரு வீடும் வயலும் கொடுத்தாதான் என்ன? ஏய், இது என்னடி பேச்சு? அப்ப எனக்கு என்ன கௌரவம் இருக்குது? நீ என்ன நம்பி வந்திருக்க, நான் தான் உனக்கு எல்லாத்தையும் கொடுக்கணும். அது எப்படி அவர் செய்வாரு? அப்போ ஊர்ல இருக்க எல்லாரும் இதே சாக்க வச்சு ஓடி வந்துருவாங்க. காதலுக்கு எல்லாரும் செம்பிலிங்கய்யா ஊருக்கு போனா அவரு வீடும் வயலெல்லாம் கொடுத்து சேர்த்து வச்சிருவான்னு சொல்லி அவன் இங்க ஓடி வந்துருவான். சீ, அப்படிலாம் யாரும் பண்ண மாட்டாங்க. அவரு ரொம்ப நியாயஸ்தரு, நீதியானவர். அவர் அந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ண மாட்டாரு. தம்பி, அவளை கூட்டிட்டு வாங்க தம்பி, சாப்பிடலாம் வாங்க. வா, சாப்பிடலாம் வா. இந்த ஊர்ல எல்லாம் ரொம்ப அன்பா இருக்காங்க பத்தியா? எனக்கு பிடிக்கல, நான் உங்க கூட தான் இருப்பேன். சரி சரி வா, அவங்க கூட தான் இருக்கலாம், வா வா. அவ சின்ன பொண்ணுக்கா. தெரிஞ்சுதானடா நீ கூட்டு வந்திருக்க. சரி சரி வா, அவளை கூட்டிட்டு வா, போய் சாப்பிட வாங்க. வா, சாப்பிடலாம் வா. சரி, என்னால என் கூட இருக்கணும். உன் கூட மட்டும்தான் இருப்பேன், வா. என்ன முடிவு பண்ணிட்டே? என்ன முடிவு பண்ணிட்டேன். என்ன முடிவு? வெட்டப்பிள்ள பத்து கொடுக்கலான்னு. உங்களுக்கு சம்மதம் தானே? என்ன 8 பிள்ளை பத்து கொடுக்க சொன்னா வேண்டாம் சொல்ல போறேன்? வாங்க. ஹாய், சீ போங்கன்னு சொல்லுதுக்காரு. இவ்வளவு தூரம் வந்திருக்கோம். வாங்க. இந்த செம்பிலிங்கத்தை நம்புறல. அதான் படுக்க வரைக்கும் வந்திருக்கேனா? இதுக்கப்புறம் என்ன வெயிட்டிங்? இதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கூட பொறுக்கவே கூடாது. ஆமா, பொறுக்கவே கூடாது. அப்படியே கொஞ்சம் பொறுத்து பார்த்துட்டு போங்க. அது என்னன்னா, இதுக்கப்புறம் தான் இந்த செம்பிலிங்கையா குடும்பத்துல என்ன நடந்துச்சு, இங்க நடந்த மர்மங்கள் என்ன அப்படிங்கிறது அடுத்தடுத்த எபிசோட்ல வரும். மறக்காம பாருங்க. மறக்காம லைக் பண்ணுங்க. எந்த கருத்தா இருந்தாலும் மறக்காம எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. நீங்க பண்ற கருத்தை வச்சுதான் இந்த கதையை நீங்க எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கீங்க, எத்தனை பேர் எந்த விதமா புரிஞ்சிட்டு இருக்கீங்கன்னு நான் தெரிஞ்சுக்க முடியும். முதிர்கனியா இருக்கட்டும், கல்யாண கனவா இருக்கட்டும், இல்ல அல்லியா இருக்கட்டும், நம்ம கல்யாண கனவு இருக்கட்டும், எதுவா இருந்தாலுமே என்னுடைய கதையில எப்பவுமே உள்கருத்து ரொம்ப இருக்கும். சில கருத்துக்களை மையமா வச்சுதான் நான் கதை கொண்டுட்டு வருவேன். நிறைய இன்றைய ஜென்ரேஷன் தான் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. உங்க கருத்தை எனக்கு தவறாம தெரியப்படுத்துங்க, அப்போதான் நீங்க எந்த அளவுக்கு எனக்கு புரிஞ்சிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். என் கதையில நிறைய ரகசியங்கள் இருக்கும். அது ரகசியங்கள் இல்ல, நம்ம வாழ்க்கையில தெரிஞ்சுக்க வேண்டிய சில விஷயங்கள். அது நமக்கு ரகசியமா தெரியுது, அவ்வளவுதான். மறக்காம உங்க கருத்தை எனக்கு தெரியப்படுத்துங்க. நீங்க கருத்து தெரிவிக்க தான் எனக்கும் கொஞ்சம் உற்சாகமா இருக்கும். எந்த அளவுக்கு இவங்க புரிஞ்சிட்டு இருக்காங்க, சும்மா சூப்பர் அப்படி இப்படின்னு வரும்போது சரி ஓரளவுக்கு பாக்குறாங்க அப்படின்னு தோணும். இந்த கதையை பத்தின கருத்தை எனக்கு மறக்காம தெரியப்படுத்துங்க. அப்புறம் அள்ளி தொடர் நம்ம அள்ளி சேனல்ல தான் வந்துகிட்டு இருக்கு. நிறைய பேர் அழகியும் செல்வமும் இருக்கும்போது தான் நல்லா இருந்தது, இது நல்லாவே இல்லைன்னு சொல்றீங்க. நானும் அந்த கருத்தை ஏத்துக்கிடுறேன். ஆனா நமக்கு போட முடியாத சூழ்நிலை, போட முடிஞ்சு போட முடியாம இல்ல. ஏற்கனவே நம்ம இன்னொரு சேனலை போட்டு அது போட முடியாத அளவுக்கு ஆகி போச்சுது. திரும்பியும் அதே தப்பு பண்ணி மறுபடியும் ஸ்டாப் பண்ணதுக்கா, அதுக்காக தான் நான் எல்லாத்தையும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணேன். எல்லாத்தையும் இல்ல, 2 கேரக்டர் மட்டும்தான். வேணிக்குன்னு நான் ஜோடியை மாத்தல, மற்ற எல்லா ஜோடிகளும் அதே மாதிரி வரும். இந்த ஒரு ஜோடியை மட்டும் நம்ம மாற்ற வேண்டிய சூழ்நிலை. ஏன்னா அது வேற மாதிரி ஆகி நமக்கு அதை அப்லோட் பண்ண முடியாம போயிருது. உங்களுக்கு அழகித்தோட வேணுங்கிறனால தான் நான் மெனக்கெட்டு அதை எடுத்து அப்லோடு பண்ணிக்கிட்டு இருக்கேன். குறைகள் கண்டுபிடிங்க. ஆனா ஒரு தப்பு நானே சொல்லிட்டேன், இது தப்பு இப்படிதான் வரும்னு சொன்னதுக்கப்புறம் அதையே சொல்லி காட்டுனா நான் என்ன பண்ணுவேன் சொல்லுங்க பாப்போம். உங்ககிட்ட சொல்லிட்டு தான் நான் இதை செய்யவே செஞ்சேன்.
இனி போக போக நிறைய சுவாரஸ்யங்கள் இருக்கும். நான் அழகி அப்லோட் பண்ணும்போது கூட அப்போலாம் எனக்கு நிறைய வீடியோ எடிட் பண்ண தெரியாது. அதனால பாதி எபிசோட் விட்டு விட்டு தான் அதில் அப்லோட் பண்ணியிருந்தேன். அதெல்லாம் சேர்த்து கூட நான் நீட்டாக அப்லோட் பண்ணுறேன். கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள், உங்கள் ஆதரவை தாருங்க. நிறைய பேருக்கு அந்த சேனல் எங்கே இருக்குன்னு தெரியல. தமிழில் டைப் பண்ணாங்களே வந்துடும். தமிழில் அள்ளின்னு போடுங்க. நம்ம கிங்ஸின் பிக்சர் தான் அதில் இருக்கும். பார்த்து நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. மறக்காம இந்த வீடியோ பத்தின கருத்தையும் மறக்காம எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு கருத்தும் தான் இந்த கதை எந்த அளவுக்கு எல்லார் மனசும் நீங்காம இடம் பிடிச்சிருக்குன்னு எனக்கு தெரிஞ்சுக்க முடியும். இனி இங்க நடந்த மர்மங்கள், யார் அந்த மர்ம மனிதர்கள், அதை நம்ம பார்க்கலாம். ஹாய், நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? பாங்க. வெக்கப்பட்டா ரெட்ட புள்ள. அச்சச்சோ. அச்சச்சோ. அச்சச்சோ இல்ல.